வணக்கம், வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 3rd ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மலர் இங்கிலீஷ் 8வது யூனிட் பார்க்குறோம். டெய்லி ரொட்டீன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீட் அண்ட் ஆன்சர். வாட் இஸ் திஸ்? இந்த லெசனில் பெரும்பாலும் திஸ் தேட்டை மையப்படுத்தி இதில் இருக்கிற எக்ஸசைஸ்லாம் இருக்குது. திஸ் இஸ் அ கேண்டில், தேட் இஸ் அ ஹவுஸ். அருகாமையில் இருக்கிறத, பக்கத்தில் இருக்கிறத திஸ் அப்படி சொல்லுவோம். தூரமாக இருக்கிறத நம்ம சுட்டி காட்டுறதுக்காக தேட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். வாட் இஸ் தேட்? தேட் இஸ் எ விண்டோ. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அ டோர். இப்போ ரீட் அண்ட் ட்ரா இன் த கரெக்ட் பாக்ஸ். தேட் இஸ் அ ட்ரீ. தேட்டுன்னு வந்தனால ட்ரீ எங்கே வரையணும்? தூரமாக இருக்கிற பாக்ஸில். தட் இஸ் அ கைட், அதனால் அடுத்த பாக்ஸில். திஸ் இஸ் மை பேட், பக்கத்தில் நம்ம பேட் வரைகிறோம். அடுத்து ரீட் அண்ட் மேட்ச். ரியா இஸ் நியர் த பாண்ட். பாண்டு அருகாமையில் ரியா நிற்கிறா. ரவி இஸ் ஃபார் ஃப்ரம் த கார்டன். கார்டன்லேருந்து தூரமாக நிற்கிறா ரவி. சரியா? ரவி நிற்கிறான். மேரி இஸ் ஃபார் ஃப்ரம் த ஹட். மேரி இந்த குடிசையை விட்டு தூரமாக நிற்கிறாங்க. அடுத்து சோமு இஸ் நியர் த ஸ்கூல். சோமு ஸ்கூலுக்கு அருகாமையில் நிற்கிறான். லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபார்ம் அ சென்டென்ஸ். திஸ் இஸ் அ பென், தட் இஸ் அ டேபிள், திஸ் இஸ் அ பால், தட் இஸ் எ ட்ரீ. சரியா? பக்கத்தில் இருந்தால் நம்ம திஸ் சொல்லி அந்த பொருளை சொல்லுவோம். தூரமாக இருக்கும் பொழுது தேட் சொல்லுவோம். இப்போ இங்கே 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக அப்சர்வ் பண்ணணும். இதில் கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் எந்த படத்துக்கு பொருந்துதுன்னு பார்க்கணும். திஸ் இஸ் அ மேங்கோ ட்ரீ, தேட் இஸ் மை ஹவுஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் த ட்ரீ. அது கரெக்டாக என்னதுன்னா இந்த பிக்சர். திஸ் இஸ் எ மேங்கோ ட்ரீ, தேட் இஸ் மை ஹவுஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் த ட்ரீ. சரியா? இந்த பிக்சர் தான் சரியானது. அடுத்து மேக் சென்டென்ஸ் யூஸிங் திஸ் இஸ் அ டேபிள். சரியா? பக்கத்தில் தேட் இஸ் அ டேபிள், தூரமாக இருக்கிறதுனால தேட். திஸ் இஸ் அ பேக், தேட் இஸ் எ பேக். ரீட் அண்ட் நம்பர் த பிக்சர்ஸ். இப்போ 4 பிக்சர் இருக்குது. அந்த பிக்சருக்கு 1 2 3 4 போடணும். இப்போ டேக்ஸ் அ பாத், ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட், ப்ரஷஸ் டீத், கோஸ் டு ஸ்கூல் போட்டிருக்காங்க. நான் பிக்சருக்கு போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா brushes the teeth, take a bath, eat breakfast, அடுத்து go to school. இப்போ brushes teeth number 1 வரும். brushes the teeth number 1 வரும். takes a bath number 2, eat breakfast number 3, அடுத்து goes to school number 4. குறிச்சிட்டிங்களா? match the correct pairs. hair comb, toothbrush, ஸ்கூல் பேக், மில்க் ட்ரிங்க், பிரேக்ஃபாஸ்ட், ஈட். இதை தான் அந்த கரெக்டான பேர் வேர்ட்ஸ். டிக் த கரெக்ட் பிக்சர். 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸுக்கு மேட்ச் ஆகிற பிக்சரை நம்ம டிக் பண்ணணும். ஐ ப்ரஷ் மை டீத். எந்த பிக்சர் கரெக்டாக இருக்குது? இந்த பிக்சர். ஐ வாஷ் மை ஃபேஸ். இந்த பிக்சர். ஐ வாக் டு ஸ்கூல். இந்த பிக்சர். டிக் பண்ணிக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட் சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த பிக்சர். இப்போது இந்த பிக்சருக்கு சரியான வேர்டு ப்ரஷ் பண்ணுறாங்க. அதனால் ஐ ப்ரஷ் மை டீத். இங்கே கோம் பண்ணுறாங்க. சரியா? தலை சீவுறான். அதனால் ஐ கோம் மை ஹேர். இங்கே ஐ ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட். அடுத்து ரீட் அண்ட் கம்ப்ளீட். திஸ் இஸ் மை கோம், இட் இஸ் ரெட், ஐ கோம் மை ஹேர் டெய்லி. திஸ் இஸ் மை ப்ரஷ், இட் இஸ் ப்ளூ, ஐ ப்ரஷ் மை டீத் எவ்ரிடே. இப்போ ரைட் அபவுட் யுவர் டெய்லி ரொட்டீன். நம்மளுடைய, அதாவது உங்களுடைய டெய்லி ரொட்டீன் எழுத சொல்லியிருக்காங்க. ஐ எம், உங்கள் நேம் குமாரா, கலாவா, மாலாவா எழுதிக்கங்க. ஐ ப்ரஷ் மை teeth, I take bath, I eat my breakfast. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டோன்னே I go to school. சரியா? மேட்ச் த ஃபாலோயிங். இந்த பிக்சருக்கு சரியான வேர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். இங்கே and, ஃபஸ்ட் பிக்சர் and, செகண்ட் ஒன் பம்பிள் பீ, தேர்ட் கமீலியன், அதாவது பச்சோந்தி, இந்த தேர்ட் ஒன் லேடி பேர்ட், கடைசியில் இருக்கிறதா கமீலியன். அடுத்து திஸ் இஸ் அ பட்டர்ஃப்ளை, அருகாமையில் இருக்குது. இந்த வேர்ட்ஸுக்கு கரெக்டான பிக்சர். தட் இஸ் அ பீட்டில், திஸ் இஸ் அ ஸ்பைடர். இப்போ fill in the blanks. திஸ் இஸ் அ பீட்டில், திஸ் இஸ் an ant, திஸ் இஸ் அ ஸ்பைடர், திஸ் இஸ் அ பம்பிள் பீ, திஸ் இஸ் அ பட்டர்ஃப்ளை, திஸ் இஸ் அ லேடி பேர்ட். இப்போ கம்ப்ளீட் த பசில். பம்பிள் பீ, பீட்டில். சரியா? இங்கே எல் கொடுத்துருக்காங்க, லேடி பேர்ட். அதுக்கடுத்து இங்கே ஸ்பைடர்.
இப்போ ரைட் 2 சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர். இந்த பிக்சருக்கு சரியான சென்டென்ஸ் நம்ம போடணும், எழுதணும். தட் இஸ் மை ஹவுஸ். மை ஹவுஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் த மவுண்டன். இப்போ மை ஜேர்னல், இங்கே மை ஜேர்னலில் அவங்க வந்து ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹிண்ட்ஸை வச்சு நம்ம மை ஜேர்னல் எழுதணும். இப்போ மை மதர் வேக்ஸ் மீ அப் இன் த மார்னிங். மை கிராண்ட் மதர் ஹெல்ப்ஸ் மீ டு பாத். அடுத்து மை ஃபாதர் டேக்ஸ் மீ டு ஸ்கூல். மை பிரதர் பிளேஸ் வித் மீ. அடுத்த மை ஜேர்னல் ஐ ஆம் குமார். ஐ கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். தென் ஐ ப்ரஷ் மை டீத். நெக்ஸ்ட் ஐ டேக் பாத். லாஸ்ட் ஐ கோ டு ஸ்கூல். சரியா? நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எழுதிக்கோங்க. லிசன் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ். இந்த பிக்சருக்கு இணையான கரெக்ட் சென்டென்ஸ் பார்க்கணும். த பென்சில்ஸ் ஆர் இன் த பாக்ஸ். அடுத்து த பேக் இஸ் அண்டர் த டேபிள். ஃபில் இன் வித் திஸ் அல்லது தட். இப்போ திஸ் இஸ் அ கேட். தட் இஸ் அ பஸ். தட் இஸ் அ ஃபேன். திஸ் இஸ் அ ஹென். கொடுத்துருக்கிற ஹிண்ட்ஸை வச்சு நம்ம ஃபில்லப் பண்ணணும். ஐ வேக் அப் ஏர்லி. ஐ ப்ரஷ் மை டீத். ஐ டேக் அ பாத். ஐ ஈட் அ பிரேக்ஃபாஸ்ட். ஐ கோ டு ஸ்கூல். இப்போ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் இன், ஆன், அண்டர். த க்ரோ இஸ், க்ரோ எங்கே இருக்குது? மரத்து மேலே இருக்குது, அதனால் ஆன் த ட்ரீ. த கேட் இஸ் அண்டர், கட்டிலுக்கு கீழே இருக்குது, அதனால் அண்டர் த காட். த டால் இஸ் இன் த பாக்ஸ், பாக்ஸுக்கு உள்ளே இருக்குது, அதனால் இன் த பாக்ஸ். Write about the picture. I am an ant. I carry food to my place every day. At I am a bumblebee. I visit many flowers every day. Where are the fruits? The fruits வந்து எங்கே இருக்குது? The fruits are in the basket. சரியா? கூடைக்கு உள்ளே இருக்குது. அடுத்து where is the basket? Basket எங்கே இருக்குது? The basket is on the table. Where is the dog? The dog is under the table. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.